அண்ணே, ராசமாமா உங்ககிட்ட எதுவும் சொன்னாரா? ஆமா நெட்டப்பா. ஆமா சொன்னா கோயிலுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்களாமே. நம்ம என்ன செய்யலாம், நீ தான் முடிவு பண்ணணும். போலாமா வேணாமா, இல்ல படையில் எதுவும் போடணும்னா நம்ம தனியா போய் போட்டுக்கலாமா? எல்லாரும் ஒண்ணாமே போய் செய்யலாம்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க என்னென்ன சொல்றீங்க? உங்க விருப்பம் போல எதுவா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். சரிப்பா, அப்போ ஒன்னாவே போயிட்டு வந்துடலாம். ராசுகிட்ட நான் சொல்லிடுறேன். மற்றபடி நம்ம குடும்பம் போறதுக்கு தனியா கார் வேணா அரேஞ்ச் பண்ணிக்கலாமா? அவங்க எதுவும் வேன் எடுக்கிறாங்களான்னு கேட்டுட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஒரு வேணும்னா தாராளமா 20 பேர், 25 பேர், இல்ல 30 பேர் கூட போலாம். காசு கூட நம்ம யார் யாருக்கு எவ்வளவு வருதோ அதை தனியா கொடுத்துடலாம்னா எல்லா செலவும் அவங்களே பார்க்க வேணாம்ல. அப்போ நான் அம்மா கிட்ட சொல்றேன். அம்மா கூட எதுவோ சேவல் நேர்ந்து விடணும் குலதெய்வத்துக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு எதுவும் ஏற்பாடு பண்ணணுமா என்னன்னு கேட்டுட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிடுறேன். நீ அக்கா 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. அத்தை வேற இல்லை, ஒரு காயை பற்றி சொல்லிடலாமா? ஆமாம் நெட்டப்பட, அத்தை ரேஷன் கடைக்கு போயிருக்காங்க. எப்படியும் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அவங்க வர்றதுக்குள்ளே இந்த விஷயத்த நம்ம சொல்லிட்டா எதுவும் நம்மளை திட்டினா கூட சமாதானப்படுத்திக்கலாம். என்ன 2 பேரும் அங்க நின்று தனியா ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் இப்படி ஒன்னாவே இருக்க மாட்டீங்களே, என்ன ஆச்சு உங்க 2 பேருக்கும்? ஏன் நாங்கள் 2 பேரும் எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கணுமா மாமா? நாங்களாம் சேர்ந்து பல நாள் ஆச்சு என்னக்கா? ஆமாங்க, ஆமாம், நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுக்கு தான் தெரியல. வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க, உங்கள் அம்மாவுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்குறோமா அப்படின்னு எங்ககிட்ட இருந்து எதுவும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். சூப்பர் பாயிண்ட்டுக்கா, சரியா எடுத்து சொன்னேன். என்ன 2 பேரும் ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரியே இல்ல இருக்கு. அப்ப நாங்க என்ன எங்க அம்மாவை மட்டும் தான் பாத்துக்கிறோமா? உங்க 2 பேருக்கும் தேவையானது எதுவும் செய்யலையா என்ன? ஆமா ரொம்ப அதிகமா சரிங்க தான். அடுத்த வீட்டெல்லாம் பாருங்க, அவங்கவுங்க புருஷன் பொண்டாட்டிக்கு எப்படி தாங்குன்னு தாங்குறாங்க. இது நாள் வரையும் ஒரு பார்க்கு பீச்சு தியேட்டர்னு எங்கேயாவது கூப்பிட்டுட்டு போயிருக்கீங்களா? ஆனா அது பரவாயில்ல, ஏதோ அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டு கிடக்குறேன். என் அக்கா ரொம்ப பாவம், இந்த சமையல் கட்டை தாண்டி எங்கேயும் போனதில்ல. என்ன மாமா உங்ககிட்ட தான் பேசுறேன். சரிம்மா கவலைப்படாதீங்க. நீங்களே எங்கேயும் போனதில்ல தான். அதுக்காக தான் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். குலதெய்வ கோயிலுக்கு போறோம். குலதெய்வ கோயிலுக்கு போகிற பிளான் எல்லாம் எங்களுக்கு எப்பவுமே தெரியும். அங்கே போய் என்ன நாங்கள் சும்மா உட்காந்துக்கிட்டா வரப்போகிறோம்? அங்கே போய் பங்கு வைக்கிறது என்ன, அப்புறம் வீடு சுத்தம் பண்ணுறது, வாசு சுத்தம் பண்ணுறதுன்னு அந்த குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னா ஏகப்பட்ட வேலை இல்லை. பொண்டாட்டியை வெளியே கூட்டிட்டு போகிறதுனா நிம்மதியாக போயிட்டு நிம்மதியாக வரணும். ஏக்கா, நம்மள வெளியே கூட்டிட்டு போறதுக்குலாம் இவங்க கிட்ட எங்க ரூபா இருக்கு? சம்பாதிக்கிற மொத்தத்தையும் தான் அப்படியே அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. நமக்கும் எதுவும் செலவுக்கு வேணும்னா அவங்க அம்மா கிட்ட தான் போய் கை நீட்டிட்டு நிக்கணும். அதானே, அதுவும் கேட்குறப்ப ரூபா தராங்களா என்ன? அப்படியே கணக்கு 1008 கணக்கு. இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டதானே தெரியும். எதுவும் கேட்காம நாங்களே எப்படி செய்யறது? அப்படியே செஞ்சாலும் ஒத்துக்கோ போறாங்க. நான் இதை கேட்டேன்னா இதை எதுக்கு செஞ்சேன்னு கேள்வி வேற கேட்க போறாங்க. இந்த பாருங்க, இனிமே எங்களுக்கு தேவையானதை நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க 1 ரூபா கூட கொடுக்க தேவையில்ல. அது எப்படிமா? அது எப்படின்னா, நாங்க 2 பேரும் சொந்தமா ஒரு பிசினஸ் தொடங்கலாம்னு இருக்கோம். சொந்தமா பிசினஸா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது ரெட்டு பண்ண. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இதெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? சும்மா யூடியூப்ல டிவில ஏதாவது ஒண்ணு வச்சு பாத்துக்கிட்டு வந்து உடனே பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு வந்து நிக்கிறது என்ன? முதல்ல உனக்கு சாப்பாடு செய்ய தெரியுமா? சமைக்கிற வழி கத்துக்க. மைனே, இவ கூட சேர்ந்து நீங்களும் கட்டு போயிட்டீங்களா? தம்பி, நான் கேட்டெல்லாம் ஒன்றும் போகல, அப்படியே தான் இருக்கும். என்ன சொல்ல வர ஏது சொல்ல வரோம்னு முழுசா காது கொடுத்து கூட கேட்கல. உடனே அதெல்லாம் எதுவும் வேணாம்னு முடிவு பண்ணிக்கிட்டீங்க. என்ன பண்ண, இவங்களை பத்தி தெரிஞ்சவும் நாம சொல்ல வந்த மாதிரி நம்ம பத்தி செருப்பால அடிக்கணும். ஏய் கிதா, என்ன பேச்சு இதெல்லாம்? சரியில்லை கிதா, வர வர உன் நடவடிக்கையே சரியில்லை. என்ன எல்லாத்துக்கும் காரணம் தான் நிக்கிற பாரு ஒரு வளர்ந்த மாடு, அவ்வளவுதான் இருப்பா. என்ன தம்பி நீங்க மாடு அது இதுன்னு பேசிக்கிட்டே கொஞ்சம் மரியாதையே பேசுங்க. என்ன இருந்தாலும் அவங்க பொண்டாட்டி. பாத்தியாடா, பாத்தியா? 2 பேரும் ஒரு கட்சி ஆயிட்டாங்கல்ல, அதனாலதான் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, அப்படி என்னதான் பிசினஸ் பண்ண போறீங்க சொல்லுங்க பாக்கலாம். எவ்வளவு ரூபா வச்சிருக்கீங்க பிசினஸ் பண்ண? உங்களுக்கெல்லாம் யார் ரூபா கொடுப்பா? அந்த பிசினஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? வீட்டுல 2 ஆளு நாங்க சம்பாதிக்கிறோம், இந்த படம் உங்களுக்கு பத்தலையா? அப்படி என்ன உங்களுக்கு ஆசை பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கிற அளவுக்கு? ஆசையெல்லாம் இல்லைங்க, எங்களோட தேவையை பூர்த்தி பண்ணிக்க நாங்க சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். அதுதாம்மா கேக்குறோம். அப்படி என்ன உங்களுக்கு தேவை? உங்களுக்கு எதுவும் வேணும்னா எங்க கிட்ட கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே? எவ்வளவு நாளைக்கு தான் உங்க கையும் உங்க அம்மா கையுமே நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறது? தம்பி, பிரச்சனை என்னன்னு உனக்கு புரியுதா? இப்பதானே தெரியுது. இவங்களுக்கு நம்ம சம்பாதிக்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது, அம்மா கிட்ட இருந்து பணத்தை வாங்குறதுதான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்ல. இங்க பார், இதுதான் குடும்ப வழக்கம். உனக்கு தெரியும்ல கீதா, இப்படித்தான் இத்தனை ஆண்டு காலமா இங்க நடந்துகிட்டு இருக்கு. குடும்ப பொறுப்பை அம்மா தான் பாத்துக்குவாங்க, புரியுதா? அம்மா என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நாங்களும் கேட்போம். நீங்களும் அப்படித்தான் நடந்துக்கணும். போங்க, உள்ள போய் எதுவும் வேலை இருந்தா பாருங்க. இதெல்லாம் அம்மா கிட்ட நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் நீங்க இந்த வீட்டுல இருக்கிறதே அதிசயமா இருக்கும் பாத்துக்கோங்க. அக்கா வாக்கா போலாம். இவங்களை எப்படி ஒத்துக்க வைக்கணும்னு தெரியாதா என்ன நமக்கு? இவங்க ஒத்துக்கிட்டாதான் நம்ம எதுவா இருந்தாலும் செய்யணுமா என்ன? வாட்டி. ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா உங்களுக்கு?
என்ன இப்படியே விட்டா இவங்க குடும்பத்தையே தலைகீழா மாத்திடுவாங்க. என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட வேண்டியதான். ஏன் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் சொல்லியா சொல்லு. 1 ரூபாய் காசு கேட்டா உன் அம்மா எவ்வளவு கணக்கு பாக்குது தெரியுமா? தெரியுமா உனக்கு? காலையில எழுந்து சோத்தை தின்னுட்டு நல்லா வேலைக்கு போயிட்டு திரும்ப சாயங்காலம் வந்து சோத்தை தின்னுட்டு தூங்குறீங்களா? அதுக்கு இடையில வீட்டுல என்ன நடக்குது, உன் ஆத்தா எங்க 2 பேரும் எவ்வளவு கொடுமைப்படுத்துதுன்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா? எங்க அம்மா உங்களை கொடுமைப்படுத்துறாங்க. சும்மா ஏதாவது பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்கம்மா, போங்கம்மா. நெட்ட பொண்ணே வா. என்னென்ன வீராப்பா போறாங்க? அம்மாவை மீறி இந்த வீட்டுல ஒன்னும் செய்ய முடியாது. அது அவங்களுக்கு இன்னும் புரியல. புரிஞ்சுக்கோங்க சீக்கிரத்துல. சும்மா வீட்டுல வெட்டியா இருக்காம பிசினஸ் அது இது எனக்கு என்ன இவங்க முதல்ல இவங்க கிட்ட இருக்கிற செல்ல புடுங்கணும்னா அதை பார்த்துதான் கெட்டு போறாங்க 2 பேரும். அது என்னவோ உண்மைதான். எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னன்னா 2 பேரும் ஒத்துமையா இருக்காங்களே, அது வரையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டா. ஆமாண்ணே, நானும் இப்படி இவங்களை சந்தோஷமா ஒத்துமையா பார்த்ததே இல்ல. அடி அருக்காணி வத்த திருக்காணி, ஒரு ஆம்லெட் போட்டு கொண்டு வரவா உனக்கு இம்புட்டு நேரம்? பாவம் சாப்பிட உட்காந்த மனுஷனும் அப்படியே உட்காந்துருக்காங்கல்ல, வாடி சீக்கிரம். அம்மா பொறுமையா வரட்டுமா, இத முதல்ல சாப்பிட்டு முடிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டாதான் உடம்புக்கு தெம்பு ஏறுமா. அப்படியாப்பா? சரிப்பா சரிப்பா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பங்காளியே, நீ அப்படியே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இரு. இந்தா நான் உடனே வந்துடுறேன். ஒரு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு, அது போய் முடிச்சிட்டு வாரேன். என்ன மருமேனா எங்க போறீங்க? சாப்பிடுங்க, முழுசா சாப்பிட்டுட்டு போங்க. சாப்பாட்டுல உட்காந்து மனுஷன் எழுந்திருக்கீங்க, என்ன இது பழக்கம்? அட என்னத்த நீங்க அப்படியே 16 வகையான உணவை பரிமாறி வச்சுக்கிட்டு சாப்பிடுங்கிறீங்க. இந்த ஒண்ணு கேட்டே 9 மணி நேரம் ஆயிடுச்சு. இருங்க, நானே என் கையால போய் என் மாப்பிளைக்கு மீன் எதுவும் வருதான்னு பார்த்து வாங்கிட்டு வாரேன். வந்தவனை வெறும் வயித்தோட அனுப்பக்கூடாது இல்லையா? அப்படி அனுப்புனா உங்க மரியாதை என்ன ஆகுது? அட ஆமா, இந்த கூறு எனக்குள்ள பத்தியா? சரிங்க சரிங்க, நீங்க போங்க போங்க. இது என்கிட்ட இருந்த ரூபாயெல்லாம் அந்த என் பங்காளிக்கு டானிக் வாங்கி கொடுத்து செலவாயிடுச்சு. எதுவும் கறியா மீன் எடுத்து அவனுக்கு செஞ்சு போட்டுனோம்னா ரூபாய் எதுவும் இல்ல. அப்புறம் அவன் நம்மளதான் எதுவும் தப்பா நினைச்சுக்குவான். ஒரு 200 இருந்தா கொடுங்க போதும், அது ஒண்ணுத்துக்கு தேரும். என்ன பங்காளி அடுத்த ரவுண்டுக்கு எதுவும் ரெடி பண்றான் போல இருக்கு. அட்டா கோபாலு, நமக்கு இன்னைக்கு பெரிய வேட்டை தான்டா. 200 என்ன 200, 500 தாரேன். போய் நல்ல ஆட்டுக்கறியா இல்ல நெஞ்செலும்பு ஏதாவது நல்லதா வாங்கி எடுத்துருவாங்க, சரியா? வர்றா கேள்வி கத்தையா எடுத்து கொடுக்குது. நாமளாம் நம்ம மாமிய கிட்ட நெத்தில வைக்க 1 ரூபா கொடுன்னு சொன்னாலும் ஓடிபாடன்னு சொல்லி உதச்சு தருதும் போல. என்னடா இது இவனுக்கு வந்த வாழ்வு? கோபாலு, இதுதான் உடும்பு புடி, புடிச்சுக்கோ, விட்டுட்ட அவ்வளவுதான். அட்ரஸக்கா கத்தையா எடுக்கிறத பார்த்தா மொத்தமா கொடுக்கும் போலயே கழுவி. இந்தாப்பா 500 ரூபா, நான் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணேன். உன் மச்சானுக்கு வேற நான் கணக்கு கொடுக்கணும். மாரியம்மா கிட்ட வட்டி பணம் வாங்கிட்டு வந்தேன். சரிங்க, வாங்கின மிச்சம் போக மொத்தமா எடுத்து வந்து உங்ககிட்ட அப்படியே கொடுத்துறேன். உங்களுக்கு எதுவும் வேணுமாத்தா? மருந்து மாத்திரை எல்லாம் இருக்கா? எதுவும் வேணும்னா சொல்லுங்க, வெளில போறோம் வாங்கிட்டு வந்துடுறேன். மருந்து மாத்திரையெல்லாம் என்னத்துக்கு? மருந்து திண்டு திண்டு வயிறெல்லாம் ஒரே புண்ணா இருக்கு, சாப்பிட முடியல சுத்தமா. ஒரு வச்சோறு இறங்கல. நீங்க என்னன்னா இந்த டானிக்கு கொஞ்சம் கொடுங்கன்னா ரொம்ப கணக்கு காமிக்கிறீங்க. இந்த மாதிரி டானிக்கு அத்தைக்கும் ஒன்னும் வாங்கிட்டு வந்து கொடுங்களாம்ப்பா. கிளவி விடாது போலயே. சரிதா உங்களுக்குன்னு பெசலா ஒண்ணு இருக்கு, அதை வாங்கிட்டு வரேன். அதை சாப்பிட்டீங்கன்னா 10 நாள்ல அப்படியே பலன்னு கேஆர் விஜய் மாதிரி மின்னுவீங்க. அது என்ன பங்காளி டானிக்கு? மகளே, திராட்சை ரசத்தை சொல்றேன். ஓ ஆமா, அது அம்மாவுக்கு நல்லா இருக்கும். சாப்பிட்டா கூட உடம்புலாம் அப்படியே சூப்பரா போகும்ல. வாங்கிட்டு வந்து கொடு. நான் என்ன விலை ரொம்ப கூடுதல் போல இருக்கு அது. என்ன பங்காளி? இவன் என்ன பணத்தை பார்த்ததும் நமக்கு மேல ஓவரா பில்டப் பண்ணி விடுறான். இருக்கட்டும், இல்ல நமக்கு தானே லாபம். விலை கூடுதலா? அதெல்லாம் கூடுதல் விலைலாம் வேணாம். இந்தா நீங்க வாங்கி சாப்பிடுறீங்களே, இதையே வாங்கிட்டு வாங்க. இல்ல ரொம்பலாம் இல்ல, ஒரு பாட்டில 300 இவ்வளவுதான் வரும். நான் பாத்துக்கிறேன், நான் வாங்கிட்டு வரேன். ரொம்ப சௌரியம். என் மருமையன் தான். மாமியார் மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்கீங்க. என் மேல அக்கறை வச்சிருக்கிற ஒரே ஆளு இந்த வீட்டுக்குள்ள நீங்க மட்டும்தான். செத்துப்பட்டா நீங்க தான் எனக்கு கொல்லி வைக்கணும் மருமையினே. மா, இப்படி ஒரு பாசமான மாமியார் மருமகனை இந்த உலகத்துல நான் பார்த்ததே இல்லை. இதை பார்க்க என் மனசுக்குள்ள அப்படியே என்னென்னவோ செய்யுது. பங்காளி, எனக்கு இப்படி ஒரு ஷாக்கிங்கான செய்தியெல்லாம் கேட்டா உடம்பு கொஞ்சம் கிடுன்னு நடுங்கும். கூட சேர்த்து ஒரு பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களே, உடனே வந்துடுறேன். எது வேணும்னாலும் அத்தை கேளு, அத்தை பாத்துக்கோங்க. உடனே வட்டி பணத்தை வாங்கிக்கிட்டு எண்ணி கூட வைக்கல, அப்படியே உள்ள வச்சுட்டேன். எதுவும் கூட குறைச்சு கொடுத்துருக்காளா என்னன்னு தெரியலையே. ஏப்பா ஏன் விக்குது பாரு, பொறுமையா சாப்பிடு. பார்த்து எங்கேயும் எதுவும் ஓடாது, எல்லாத்தையும் நீ தான் சாப்பிட பாரு. இல்லம்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணி இருந்தா நல்லா இருக்கும். அடியே ராசாத்தி, எங்க போனான்னு தெரியல இந்த சிரிக்கி. அடியே, நாம நல்லா இருக்கும்போது கூப்பிட்டாலே ஏண்டு கேட்க மாட்டான். எதுவும் வேலை செய்ய சொல்ல போறோம்னா சுத்தமா திரும்பி பார்க்க மாட்டான். எருமாட்டு கழுந்தினி குடிக்கிறதோட மோசமா குடிக்கிறானே இவன். இந்த டானிக்கு இப்படி சப்பி சாப்பிடுறேன். அம்புட்டு ருசியாவா இருக்குது இது. ஆனா என்ன நாட்டம் மூக்க தலைக்குது, பக்கத்துல பொக்கார முடியல. என்ன கேள்வி வச்சு கண்ணு வாங்காம நம்மளையே பாக்குது.
கண்ணு முன்னாடி உட்காந்துக்கிட்டு காசை கத்தையா என்னதே. என்ன பண்ணலாம்? எழுவிய பார்த்தா டம்மி பீஸு மாதிரி தெரியுது. எதுவும் பிட்டை போட்டு 1000 2000 தேத்த பார்க்கலாமா? மா மா சொல்லுப்பா, என்ன வேணும்? எதுவும் வேணுமா? வீட்டில் வரவு செலவில் நீங்கள் தான் பழைய ஏகபோகம் மரியாதை கிடைக்குது உங்களுக்கு. சூப்பர்மா. இந்த வயசுலயும் எல்லா கணக்கு வழக்கையும் பார்க்குறீங்க பாரு. நீங்கள் திறமையான ஆளுதாம்மா. உங்களை மாதிரி ஒருத்தவங்கள நான் இது வரையும் பார்த்ததே இல்லைம்மா. என்ன பண்றதுப்பா, இருக்கிறது எல்லாம் ஒன்னதுக்கு பிரயோசனம் இல்ல. இந்த என் மருமகிட்ட இதெல்லாம் கொடுத்த ஒரே நல்ல எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தலையில துண்டை போட்டுக்கிட்டு உட்காந்து கிடப்பா. அதனாலதான் எல்லாத்தையும் நானே இழுத்து போட்டுக்கிட்டு செய்யறேன். இந்த முடியாத வயசுல இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலைதான். வந்ததும் சரியில்லை, நமக்கு வாச்சதும் சரியில்லை. பாடுற பாட்டி கொஞ்சம் உஷாரான பாட்டியே தான் இருக்கு. அப்ப எதுவும் நேக்கு பக்கா சொல்லிலாம் இதுகிட்ட பணத்தை அமுக்க முடியாது. மறுமையின உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஏது இப்பதான் நல்ல பத்தி வந்து ஏதோ பிசினஸ்னுக்கிட்டு போயிட்டு கிடக்குறாரு. இதுக்கு முன்னாடியில ஒயின் ஷாப்பே கதின்னு கிடப்பாரு. நீங்க அவரு மேல இவ்வளவு பாசமா வச்சிருக்கீங்க, ஆனா அவருக்கு உங்க மேல சுத்தமா பாசமே கிடையாதுமா. ஏன் பாப்பி சொல்ற? ஏன் சொல்ற? ஒருவேளை மருமை உங்ககிட்ட எதுவும் நம்மளை பத்தி போட்டு கொடுத்துருப்பானா? என்னன்னு விசாரிச்சு பாப்போம். எப்பா மருமை எதுவும் அப்படி இப்படின்னு ஏதாவது பேசுவாரா? சே அப்படியெல்லாம் உங்களை பத்தி எல்லாம் பேசுனது இல்லம்மா. எப்பவும் உங்களெல்லாம் பெருமையா தான் பேசுவாரு. ஆனா என்ன, நீங்க பாவம் மேலுக்க முடியாதவும் இவ்வளவு சிரமப்படுறீங்க. உங்க மேல கொஞ்சம் கூட அன்பு பாசம் இல்லாத இந்த டானிக்கு கொடுக்க யோசிக்கிறாரு பாருங்க. ஆசையா இந்த எனக்கும் வாங்கி கொடுங்க மருமைன்னு கேட்டீங்க. இந்த ஆனா அவரு சும்மா உப்பு சாப்பிட இல்லாத டானிக்கு வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க போறாருன்னு சொல்றாரு. இதை மட்டும் நீங்க ஒரு டம்ளர் ஊத்தி சாப்பிட்டு பாருங்க, அப்படியே 16 வயசு இளங்கோமரி மாதிரி ஆயிடுவீங்க. என்னைய சொல்ற? நெசமாலுமா? ஆமாம்மா, வந்ததுல இருந்து நீங்களும் இந்த டானிக்கையே வெறிக்க பாக்குறீங்க. எனக்கு சுத்தமா மனசே கேட்கல. வாங்க இந்தா அந்த பணத்தை அப்படி என்கிட்ட கொடுங்க. கொடுத்துட்டேன், இந்தா ஒரு கிளாஸ் ஊத்தி அப்படியே ஒரு அவிச்ச முட்டைய வாயில வச்சுக்கிட்டு அப்படியே மட்டன்னு குடிங்களே. உடம்புல உள்ள நோய் நொட்டி வலி எல்லாம் அப்படியே பறந்து போயிடும். பறந்து இப்ப வர எனக்கு இருக்கிற வலிக்கு ஒரு டம்ளர் குடிச்சா பத்தாதுப்பா. பாரா, நம்மளை விட மாடா குடிக்காரியா இருக்கும் போலயே. என்னப்பா தம்பி அதுக்குள்ள தீர்ந்து போயிடுச்சு? டம்ளர்ல இருக்கிறது கொஞ்சம் கூட. கண்ணெல்லாம் செத்துது, தலையெல்லாம் செத்துது, உலகமே செத்துது. என்ன நடக்குன்னு தெரியலையே. என்னாச்சு? ஐயோ, ராவா குடிச்சு கிழவிக்கு போத தலைக்கு ஏறிடுச்சு போல. அவளே அடுத்து என்ன நடக்கும்னு தெரியலடா. ஐயோ, கிழவிக்கு என்னாலும் பரவாயில்ல, நல்லா கத்தையே நமக்கு பண மாட்டேங்குச்சு. தூக்கி உள்ள சொருவிடல. சொன்னது சரிதான். அப்படியே 16 வயசு கோமரி மாதிரியா உடம்புல நல்ல சின்னன்னு இருக்கு. சின்னன்னு. ஓ ராமசாமியோ, எங்கயா இருக்க? ராமசாமி வேணா ராமசாமி, அவனை அப்புறமா சாணி இருந்துக்கலாம். இந்த வீட்டுக்கு வந்திருக்கா பெரு மருமகாரி. எங்க இருக்கா? இன்னைக்கு அவளை நான் ஒண்டி கொண்டி பாத்துக்கிறேன். எனக்கு இருக்கிற தெம்புக்கு அவளை தூக்கிப்பட்ட மிதிச்சு குந்தாணி குடலெல்லாம் உருவி கழுத்துல மாலையா பட விட மாட்டான். அடே என்ன ஒரு குரலை கூப்பிட்டா வர மாட்டியா? ஏன் தம்பி, உங்க பக்கத்துல உட்காந்து இருக்கிறது யாரு? உங்க அண்ணனா தம்பியா? என் பக்கத்துல யாருமா இருக்க? என்ன எனக்கு என்ன கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நல்ல எங்க கண்ணுல சூப்பரா தெரியும் பாருங்க. ஐயோ, போத உச்சத்துக்கு போய் நம்ம 2வது எரியறோம் போலயே கிழவிக்கு. அவளே அடுத்து எதுவும் நடக்கிறதுக்குள்ள இடத்த விட்டு காலி பண்ணிடு. இல்ல கிழவி இருக்கிற கொலை வரைக்கும் நம்மள குத்தி கொண்டாலும். யாரு வீட்ல? வாங்க இன்னைக்கு 50 பேரையும் உண்டுல நான் ஆக்குறேன்னா இல்லையானு பாருங்க. பாப்பா என்ன டானிக்கு? ஐயோ இந்த டானிக் இருந்திருந்ததுன்னா, ஐயோ இப்பட்டு நாளா இதை என் கண்ணில கட்ட முட்டுட்டாரு என் மருமையா. மருமையனா மறிக்கிறது மார்க்கெட்டிங்னு சொல்லி என் மனதை மாத்தி என்னை என் பைத்தியம் பிடிக்க வச்சிருக்கையா. இப்ப எனக்கு இருக்கிற வைப்ரேஷன் கூட ஒரு பாட்டை போட்டு ஆட்டத்தை போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல வாழ வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அப்பா எதுக்கு கிழவி இப்படி சிரிச்சுக்கிட்டே மறைக்குது என்னன்னு தெரியலையே. எங்கடா என் பணம் எங்கடா? ஐயோ, ஆடுற கூத்து ஆடினாலும் காரியத்துல கரெக்டா இருக்குடா. அம்மா, எந்த பணமா கேக்குறீங்க? இந்தாப்ப குடிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துற அந்த பணம் எங்கடா? அம்மா, என்கிட்ட பணமே கொடுக்கல. ஏமா என்ன இது பழக்கம்? வீட்டுக்கு வந்தவங்கள இப்படியா பேசுவீங்க? நீ வீட்டுக்கு வா, காட்டுக்கு போ, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. பணத்தை எடுக்க போறியா இல்ல பாட்டில அடிச்சு மண்டையை உடைக்கவா? ஐயோ கவாலே, முடிஞ்சுதுடா உன் சோலை. ஓடிடு. எங்கடா ஓட பாக்குற? எங்க ஓட பாக்குற? இல்லடா. ஏய் கிழவி, என்னையா குத்த வர? உன்னை என்ன பண்ற பாரடி. உன்ன மாதிரி இருக்கிற ஆள் எல்லாம் வீட்டுக்கே கேடு.
பிடிச்சிட்டு கூத்தடிக்கிறியா கூத்து? என்ன குத்த பாக்குறியோ? ஏய் டேய் பாட்ல கூட குட்றா என் டானிக்க. சாவடி. என்ன ஒரே சத்தமா கேட்டுக்கிட்டு கிடக்கு? அடியாத்தி என்னது இது? இது என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. ஐயோ மிஸ்ருக்கு போயிட்டு வரதுக்குள்ள என்ன இது வீடு? எங்க அந்த டக்ல சன்னனிய காணோம், குடிக்கார பையிலையும் காணோம். என்ன இப்படி குப்புற வந்து கிடக்கு? இத்த ஐயோ பேச்சு பேச்சு இல்லாத கிடக்குதே. ஐயோ பாட்டில் வேற என்ன உடைச்சு கிடக்கு, ரத்தமா இருக்கு. என்னாச்சுன்னு தெரியல. தங்கா தங்கா ஐயோ தங்க வேற பிள்ளைகளை பள்ளி விட்டுட்டு வர போயிட்டா. யாரும் இல்ல. எத்த 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 எழுந்திருக்க எத்த என்ன தாச்சு உங்களுக்கு? எத்த ஐயோ ஒரு பொம்பளை இப்படி தெரிஞ்சு கிடக்காலே, பார்க்கவே படபடன்னு வருதே. மூச்சு இருக்கான்னு தெரியல. கடவுளே ஐயோ கை முடியல கால முடியல, என்ன பண்ண? ஐயோ என்ன பண்ணு தெரியலையே. நெஞ்சு வச்சு அழுத்தி பார்க்கலாமா? எத்த 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 ஐயோ மூச்சு விட மாட்டேங்கிறாங்களே, மூச்சு விட மாட்டேங்கிறாங்களே. பயமா இருக்கு கடவுளே கடவுளே கடவுளே. எத்த என்னத்த ஆச்சு உங்களுக்கு? சாமி மாதிரி அங்கிட்ட இங்கிட்ட போயிட்டு கிடந்தீங்களே. ஐயோ நான் செத்த நினைத்து வீட்டுல இல்லாத போனது என் அத்தை இப்படி சாஞ்சி போயிடுச்சே. என்ன நடந்ததுன்னு தெரியலையே எனக்கு. நான் யாருக்கிட்ட போய் என்னத்த சொல்ல? யாராவது உடையாங்களே. என் அத்தை இப்படி இப்ப சாஞ்சி கிடக்கு, என்னன்னு தெரியலையே. வாங்களே அத்தை அத்தை டக்குனு வாங்க வாங்க வாங்க. என்ன அத்தைக்கு என்னாச்சுன்னு தெரியலண்ணே. அத்தை வந்து பாருங்கண்ணே. என்ன என்ன உங்க கூட வந்தானே குடியார பையாவ எங்கண்ணே? நீங்க எங்கதான் இருக்கீங்களா? எங்கண்ணே பண்ணீங்க முடி நேரம்? அத்தைக்கு என்ன ஆச்சு? ஏன்னா எப்படி கிடக்காங்க? மா என்னம்மா இது? என்னாச்சு என்னாச்சு? நான் எங்கண்ணே இருந்தேன்? நீங்க தானே இப்படி நேரம் அத்தை கூட இருந்தீங்க. என்ன ஆச்சுன்னு நீங்க தான் சொல்லணும். நான் ஒரே ரத்தமா கிடக்கு. அத்தை எழுந்திருக்கவும் மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்னென்ன பண்ணீங்க அத்தைய? மா நான் என்னமா பண்ணேன்? தெரிச்சு போச்சுமா, எனக்கு எல்லாம் இப்பதான் தெரியுது. அத்தை நீ என்னமோ பண்ணிட்டு படிக்க தூக்கி ஏன் மேல போடுறியா? நான் அத்தைய கொண்டனா? அது வீட்டுல கடந்து எவனையே கூப்பிட்டுட்டு வந்து குடிச்சு கூத்தடிச்சிட்டு இப்போ அத்தைக்கு நான் கொண்டான பழி ஏன் மேல தூக்கி போடுறீங்களா? போய் சொல்லாம சொல்லு. அத்தைய கொண்டதுக்கு தானே அந்த ஆளை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்தீங்க. எதுக்கு அத்தைய குத்துன? நடு வீட்டுல சாராயம் குடிக்கிறேன்னு அத்தைக்கு தெரிஞ்சா எதுவும் சொல்லிடுவாங்கன்னு டானிக்குன்னு போய் சொல்லி அவங்கள ஏமாத்தி கடைசியில இப்ப அவங்களையே பாட்டில குத்திருக்கீங்க. கொலகார பாவி, அத்தைய எதுக்குடா கொன்ன சொல்லு. ஏய் விட போறியா இல்லையா? நான் இருந்த வரை அத்தை நல்லாதான் இருந்தாங்க. நான் போனதுக்கு அப்புறம் நீ தான் அத்தைய குத்திருக்க. பழிய தூக்கி ஏன் மேல போடுற? என்ன பண்றீங்க? தங்க வாங்க உன் புரிச்சல காப்பாத்து தங்க தங்க தங்க. அத்தைய குத்துனது மட்டும் இல்லாத என்னைய சாவடிக்க பாக்குறாங்க அந்த பிள்ளை. மறுபடியும் போய் சொல்லாதீங்க. வீட்டுல குடிச்சு கூத்தடிச்சிட்டு அத்தை கேட்டாங்கன்னு சொல்லி உன் புருஷ குத்தி கொண்டுட்டாரு. சத்தியமா இல்ல தங்கம், நான் சத்தியமா அத்தைய குத்துல. அத்தை எனக்கு கடவுள் மாதிரி. அத்தையை நான் எதுக்கு கொல்ல போறேன்? நான் குடிக்கும் போது அத்தை தான் என் கூட இருந்தாங்க. எனக்கு முட்டை ஆம்லெட்லாம் அத்தை தான் பொரிச்சு கொடுக்க சொன்னாங்க. நீ எந்த பிள்ளைய கேளு. என்ன மைனி என்ன ஆச்சு? அம்மா அம்மா எழுந்துருமா. அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. யாராவது ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உன் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு தான் அத்தையை ஆஸ்பத்திரிக்கு கிட்டு போகணும். போலாமே, போலீஸுக்கு போலாம். நான் குடிச்சதுதான் நான் ஒத்துக்கிறேன். நான் அத்தையை குத்துனது நான் கிடையாது. தங்கம் நான் இவ்வளவு நேரம் இங்க இருந்து குடிச்சிட்டு இந்த என் ஃப்ரெண்டு கோபால தானே அவனுக்கு மீன் வாங்கலான்னு கடத்தலுக்கு போயிட்டேன். அத்தை தான் காசு கொடுத்தாங்க. வரையில இருந்து பிள்ளை தான் அத்தை பக்கத்துல உட்காந்துருந்தது. வந்து பார்த்தா பாட்டில எல்லாம் உடஞ்சு கிடக்கு, ஒரே ரத்தமா இருக்கு. வரதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தது. நீ வீட்டுல தானே இருந்த? எனக்கு தெரியாம அப்ப என்ன நடந்திருக்கும்? நீ தான் பிளான் பண்ணி அத்தையை கொண்டு இருக்க. மறுபடி அப்படி சொன்ன ரோமனை எடுத்து நட்டு மண்டியில ஒரே பட போட்டுடுவேன். ஐனி அம்மாவை கொண்டது பத்தாதா? என் புருஷனையும் கொண்டுட்டு என்னைய நடு தெருவுல நிக்க வைக்க போறீங்களா? அங்கோ பேசாதீங்க மைனி. என் அம்மாவை கொண்டு உங்களை சும்மா விட மாட்டேன். அப்படி சொல்லு தங்கம், முதல்ல உன் அண்ணனை வர சொல்லு. நான் இந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ண யாரும் ஒத்துக்க மாட்டாங்கம்மா. இப்படிதான் பண்ணலன்னு சொல்லுவாங்க. அத்தை இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கு சுத்தமாவே பிடிக்கல. எங்களுக்கு தெரியாதா என்ன? அம்மா மைனி, என் அம்மா உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி கடைசியில அவங்கள குத்துற அளவுக்கு வந்துட்டீங்களே. உங்களை நல்லவங்க நம்பினே. ஆனா இப்படி இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல.